பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபை தேவன் கிருபையாய் தந்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 23 அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யாரை தொடரும் என்றால் அதுக்குன்னு முந்தின வார்த்தையின் கடைசி பகுதி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாரை தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, யாருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதோ அவர்களுக்கு இது தைரியமாய் சொல்ல முடியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எந்த உறுதி வருது தெரியுமா? தேவன் தம்முடைய ஆவியே உனக்கு தந்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவே உனக்கு தந்திருக்கிறார். அது கணுக்கால அளவு அல்ல, இடுப்பளவு இல்லை, கழுத்தளவும் இல்லை, நிரம்பி வழியத்தக்கத நீச்சல் ஆழத்தின் அனுபவம். அந்த தம்முடைய ஆவியை தந்தவர் நன்மையை தராமல் இருப்பது எப்படி? அந்த உறுதிதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆகவே என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த பூமியில வாழ்கிற எல்லா நாட்களும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எவ்வளவு கான்பிடன்ட்! இந்த ரகசியத்தை புரிந்து கொள். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, தேவன் தம்முடைய ஆவியை உனக்கு தந்திருக்கும் போது, இந்த உலகத்தில் அல்லாத பரலோகத்தின் தேவனே உனக்குள் இருக்கும் போது, அவரே அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், எந்த ஒரு செயலும் அவர் அறியாமல் நடப்பதில்லை. அந்த தேவனே உன்னோடு இருக்கும் போது, அந்த தேவன் தம்முடைய ஆவியை உனக்கு தந்திருக்கும் போது, வேதம் சொல்லுகிறபடி தம்முடைய குமாரனையே உங்களுக்கு தந்தவர், அதோடு கூட இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா நன்மைகளும் தராமல் இருப்பது எப்படி? அதே கான்செப்ட் தான். தேவன் தம்முடைய ஆவியே உனக்கு தந்திருக்கிறார், நிரம்பி வழிகிறது. அது எப்படி வராமல் இருக்கு? நன்மையும் கிருபையும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு தெய்வ பிள்ளை இந்த நாளில் இருந்து அதை ருசித்து விசுவாசித்து சுதந்திரித்துக்கொள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை நன்மை கிருபையும் தொடர்ந்து வரும். என்னில் என்னோடு இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த கான்பிடன்ஸ், அந்த உறுதியை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள போறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னோடு இருக்கிற ஆவியானவர் அதை நடத்தி தருவார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த காலைக்காய் நன்றி. இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் அதை ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய இணைந்து அந்நிய பாஷைகளோடு பேசி துதித்து மகிமைப்படுத்த பாத்திரம் நிரம்பி வழிகிற தெய்வ பிள்ளைகளாய் காணும் போது, ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களையும் தொடரும் என்கிற அந்த சத்தியத்தை இன்றைக்கு புரிந்து கொண்டு விசுவாசித்து ஆவியிலே நிறைந்தவர்களாய் உம்மை மகிமைப்படுத்த எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உதவி செய்யும், ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். God bless you. Praise the Lord.